இப்போ என்ன தகவல்னாக்க அந்த வண்டிகளுக்கு மைலேஜ் பிரச்சனை நிறையா இருக்குது. அதை பற்றி தான் சின்ன தகவல். இது ஸ்ப்ளெண்டர் கார்பரேட்ரு. அது என்ன செய்யணும் மைலேஜுக்கு உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். கார்பரேட்டரை முதல்ல பிரிச்சுக்கிறாங்க. எப்படி பிரிக்கணுங்கிறத முதல்ல பார்த்துக்குங்க. கார்பரேட்டரை பிரிச்சோன்னா நீடிலாம் அந்த இப்படி உருவனா வந்துடும். ஜெட்டு ஒரு ஜெட்டு இந்த கழட்டி வச்சுருக்கேன், வாங்கி கொடுத்துருக்கேன். இது கழட்ட முடியலன்னா இந்த ஜெட்டு கழட்ட முடியலன்னா இந்த ஆர்எல் ஸ்பானர் இருக்கா, இதை வச்சு கழட்டிக்கணும். கழட்டிட்டு கார்பரேட் ஸ்லேடு எல்லாத்தையும் தண்ணி தான் உருவிடணும். இப்படி உருவிட்டு சர்வீஸ் பண்ணணும். வாட்டர் சர்வீஸ் பண்ணி ஃபுல்லாக ஏறு பிடிக்கணும். இந்த மாதிரி கழட்டிடணும் எல்லாத்தையும். இதில் முக்கியமான தகவல் ஒன்று இருக்குது. அது இந்த கடைசியாக சொல்கிற மாதிரி கடைசியாக சொன்னாதான் அது உங்களுக்கு புரியும். ஓகே. சர்வீஸ் பண்ணும்போது என்னென்னா இந்த உள்ள ஒரு ஜெட்டு இருக்கும். இந்த உள்ள பித்தளை கலரில் அந்த இதில் இருக்குது. வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது அதை நீங்கள் திருப்பி வச்சு தள்ளி விட்டு எடுத்து தான் சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா சர்வீஸ் பண்ணும்போது அது விழுந்துடும். இந்த மாதிரி தள்ளிங்கன்னா அது விழுந்துடும் வெளியில். ஓகே. இந்த மாதிரி தள்ளிங்கன்னா அது வெளியில் வந்துடும். அது கொஞ்சம் கடுசாக இருக்குது. கொஞ்சம் தட்டி தான் கழட்டினேன். அதனால் கொஞ்சம் லைட்டாக இந்த வச்சு ஒரு தட்டு தட்டிங்கன்னா வந்துடும். வச்சு ஒரு தட்டு தட்டினீங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி ஸ்டார் துப்பி வச்சு தட்டணும். இந்த மாதிரி ஸ்டார் துப்பி வச்சு ஒரு தட்டு தட்டிங்கன்னா வந்துடும். கழட்டி கம்ப்ளீட்டாக கழட்டி க்ளீன் பண்ணுறது. இப்போ ஏஸ் கூட கழட்டுறோம். ஏஸ் குத்தணும் 1/4 தான் இருக்குது. அப்போ அதில் மைலேஜ் சுத்தமாக கிடச்சிருக்காது. இதுக்கு இன்னொரு விளக்கம் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி கழட்டிட்டு இந்த உள்ள ஓரிங்க இருக்குது, அது வராது. அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த கட்டுக்கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த முனையை மட்டும் லைட்டாக மடக்கி விட்டு வச்சுட்டு இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். முனையை விட்டு மடக்கிட்டு இந்த வருதா, அதில் உள்ள வாசர் வந்துடுச்சு பாருங்கள். இப்படி முனையை மட்டும் மடக்கிட்டு கட்டுக்கம்பியை மடக்கிட்டு இப்படி இழுத்திங்கன்னா தாராளமாக வந்துடும். ஓகே. அந்த ஓரிங்கை நான் இப்போ எடுத்துக்கிறேன். ஏன்னா வீடியோ அதிக நேரம் போகும், உங்களுக்கு இது நேரம் வேஸ்ட் ஆகும். அதனால் இந்த மாதிரி பிடிச்சிட்டு கம்ப்ளீட்டாக எல்லா இடமும் வாட்டர் சர்வீஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த ஏர் ஸ்க்ரூ பார்த்தீங்களா, சர்வீஸ் பண்ணி எல்லாம் ஏர் பிடிச்சி இந்த ஏர் ஸ்க்ரூ பார்த்தீங்களா, இந்த ஏர் ஸ்க்ரூ பழசப்படாகி அதுக்கு என்ன பண்ணணுங்க, ஒரிஜினலு இது. ஆமாம், ஒரிஜினலு ஏர் ஸ்க்ரூ ஒரிஜினலு. அதாவது சாதா வாங்கிடக்கூடாது. இப்போ இதில் என்ன விஷயம்னு இந்த வர ஓப்பன் பண்ணி காட்டு. இதில் என்ன முக்கியம்னு இந்த வரேன் ஓப்பன் பண்ணி காட்டு. ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தேன் முன்னாடியே. இந்த ஏஸ் ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்கா, அந்த எடுத்து அதுக்கு பார்த்தீங்களா ஒரிஜினல் பேக்கிங் தான் பாருங்க. இது ஸ்பெண்டர் பெஸ்ட்டுக்கு ஹீரோ ஒரிஜினல் பேக்கிங் தான் வாங்கியிருக்கேன். எந்த வண்டிக்கு இங்கே ஏர் ஸ்க்ரூ ஓரிங்க வாங்கினாலும் ஒரிஜினல் தான் வாங்கணும். இந்த இருக்குது அந்த ஏர் ஸ்க்ரூ. இதில் இந்த ஸ்க்ரூ விஷயம் இல்லை, இந்த ஓரிங்க இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் விஷயம். அதனால் இந்த ஓரிங்கிக்காண்டி நீங்கள் என்ன ஒரிஜினல் மட்டும்தான் வாங்கி மாற்றணும். கார்பரேட்டரை கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணி போட்டுட்டு எந்தெந்த வண்டிக்கு இந்த மாதிரி ஏர் ஸ்க்ரூ கிட்டா ஒரிஜினல் கிடைக்குதோ அப்படியே வாங்கி மாற்றி விடுங்க. முக்கியமாக இந்த ஓரிங்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த ஓரிங்கி தான் முக்கியம். இந்த ஓரிங்காண்டி தான் வாங்குகிறோம். ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓரிங் எதுவும் எடுத்துருக்கால என்ன சமயத்தில் என்ன பண்ணால் எடுத்து ஓப்பன் பண்ணி ஒரு சிலர்லாம் கொடுப்பாங்க வெளியில், நான் ஓரிங் தானே வச்சுக்கோங்க அப்படின்னு. அதனால் ஏர் ஸ்க்ரூ கிட்டா இந்த பேக்கிங்கோடு வாங்கணும். ஓப்பன் பண்ணாமல் எவ்வளோனா 58 ரூபா. அது ஸ்பெண்டருக்கு 58 ரூபா. இது வாங்கி இந்த ஏர் ஸ்க்ரூவை மட்டும் அப்படியே செட்டாக மாற்றி விடணும். கார்பரேட்டர்லாம் அந்த மாதிரி கலட்டி சர்வீஸ் பண்ணி போட்டு இது மட்டும் செட்டு. அந்த ஓரிங்க ரொம்ப முக்கியம். இந்த ஓரிங்க ஒரிஜினல் ஓரிங்க தான். தனியாக கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் ஓரிங்க 5 ரூபா தான் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் தனியாக நான் ஏற்கனவே வாங்கி பார்த்தேன், அது சரியில்லை. அது ஓரிங்கே வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா மைலேஜ் முக்காசி எடுத்து கொடுக்குறது இந்த ஓரிங் மட்டும்தான். அதனால என்ன செய்ய, இந்த ஏர் ஸ்க்ரூ கிட்ட எந்த வண்டி கிடைக்குதோ
கிடச்சிச்சின்னா அப்படி செட்டாக வாங்கி அப்படி செட்டாக மாற்றிட்டு இந்த ஓரிங் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அது எந்தெந்த வண்டினா ஹோண்டா டியோ, ஸ்கூட்டி பெப்பு, எமாரு, இது ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக அதுக்கு பொருந்தும். அப்புறம் பேஷன் ப்ரோ, ஸ்ப்ளெண்டர் ப்ரோ, பிளாட்டினா, டிஸ்கவரு, இந்த மாதிரி கண்டசிச்சி ஃபுல்லாக இந்த இது பொருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த ஓரிங்கை மட்டும் வாங்கி மாற்றிங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் என்கரேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதாவது மைலேஜ் அதில் என்னன்னாக்க 3.25 மரம் வைக்க சொல்லி அது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ உங்களுக்கு வந்து புரியுற காணி போட்டது. இது விளக்கங்களோடு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுலேயே உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கலன்னா இந்த மாதிரி செய்யுங்க. இது அடுத்த கட்ட நடவடிக்கை. இது கிட்டா இது வந்து பெரிய செலவு உங்களுக்கு இல்லை. எப்பயும் கார்பரேட் சர்வீஸ் பண்ணுற மாதிரி பண்ண போறீங்க. இந்த ஓரிங் மட்டும் ஒரிஜினலாக வாங்கி போடுங்க. எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, ஆனால் ஒரிஜினலாக தான் இருக்கணும். தயவுசெய்து மாற்றி போய் வேறு கம்பெனி கொடுத்து நல்லா இருக்கு, ஒரிஜினலுக்கு இந்த கம்பெனியே சப்புல அப்படிங்கிற மாதிரி விவரம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த வாங்கி போட்டுறாங்க. ஒரிஜினல் குவாலிட்டி ஒரிஜினலில் மட்டும்தான் வரும். ஏன்னா இந்த சின்ன இந்த ஓரிங் தான் நிறையா வண்டிக்கு மைலேஜ் கிடைக்காம போகிறது. நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கலாம் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது 58 ரூபா தான். பேசம் ப்ரோனாக்கும் 78 ரூபா அந்த மாதிரி வர்றேன். அதனால கண்டிப்பாக நம்ம ஊரில் ஒரிஜினல் வாங்கி மாற்றிடுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கலையா, வால்வு ஒரு மரம் லூஸ் பண்ணி விடுங்க. ஆமாம், வால்வு டைட்டாக இருந்தாலும் மைலேஜ் கிடையாது. ஒரு மரம் லூஸ் பண்ணி விட்டு ஓட்டி பாருங்கள். வித்தியாசம் தெரியும். வண்டி அடைக்கி தான் மைலேஜ் கொடுக்க என்னன்னு ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் 2 நாள் சென்று டைட் பண்ணிக்கிறங்க. மைலேஜ் கிடைக்கலன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து என்னன்னாக்க எனக்குன்னா தெரியறதுக்கு ரொம்ப நாளாச்சு. இப்போ உங்களுக்கு யூடியூப்பு நிறைய நாம்பலாம் அந்த மாதிரி இல்லைல்ல. இது எங்களுக்கு தெரியக்குள்ளலாம் ரொம்ப நாளாச்சு. இப்போ உங்களுக்கு யூடியூப் எல்லாம் வந்தனால நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். வேலை வளரால இந்த வீடியோ பாருங்கள். முக்கியமாக கஸ்டமரான நீங்கள் உங்கள் மைலேஜ் கிடைக்கலையா, கார்பரேட் சர்வீஸ் பண்ண விடுறீங்களா, போயில் இந்த இயர்ஸ்க்கு ஒரிஜினல் வாங்கிட்டு போயிடுங்க. இதில் தான் முக்கியமாக விஷயமே இருக்குது. ஆமாம், இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அடுத்தடுத்த சிசி கூட உள்ள வண்டிக்கு நான் அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறேன். சிசி கூட உள்ள வண்டிக்கு இந்த மாதிரி ஓரிங் ஒரிஜினல் கண்டிப்பாக கிடைக்காது. கிடைச்சிச்சுன்னா ஒரிஜினல் வாங்கி மாட்டுங்க. சிசி கூட உள்ள வண்டிக்கு நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ண தான் நான் வீடியோ பதிவு பண்ண முடியும்.